வணக்கம். மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய மற்றும் ஒரு மகத்தான வேலை திட்டத்தில் இன்று புதியதொரு நாள், புதியதொரு எழுச்சி நாளாக மாறியிருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே. அப்பேற்பட்ட ஒரு புதிய நாளில் மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய ஒரு மகத்தான ஒரு வேலை திட்டம் இன்றைய தினம் அரங்கேறுகின்றது. இது நூறலிய மாவட்டத்தில் உட்பட்ட ஒரு அறநெறி பாடசாலைக்கான உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டிருக்கின்றது. இந்த உதவிக்கரங்களானது சுமார் நேற்றைக்கு முன்தினம் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய உலர் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஒவ்வொரு வாரங்களிலும் 2 நாட்கள் இந்த மாணவ செல்வங்கள் இந்த அறநெறி பாடசாலைக்கு வருகை தருகின்றார்கள். அவருடைய அறநெறி சார்ந்த, அதாவது சமயம் சார்ந்த பாடத்திட்டங்கள் மாத்திரமல்லாது, அதனையும் தாண்டி கலை கலாச்சாரங்கள் மாத்திரமல்லாது, அடிப்படை தேவைகளும் அடிப்படை கல்வி வசதிகளுக்கு ஏற்ப, அடிப்படையான கல்வி தேவைப்பாடுகளுக்கு ஏற்ப அனைத்து விதமான பாடத்திட்டங்களுக்கு மேலதிக வகுப்புகளும் நடைபெறக்கூடிய ஒரு அறநெறி பாடசாலையாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான இந்த பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா சுமார் 85 மாணவர்கள் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சுமார் எவரேஜாக சராசரியாக 66 தொடக்கம் 70 பிள்ளைகள் வருகை தருவார்கள். இருப்பினும் நேற்றைய தினம் பார்த்தோம்னால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டினுடைய ஜனாதிபதி வாக்கெடுப்பு, அதாவது தேர்தல் நடைபெற்றது. அதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்தோம்னால் பிள்ளைகளுடைய வரவு மிக குறைவாக இருந்தாலும் இந்த மலையக உறவுகள் சமூக அமைப்பினுடைய வேலை திட்டமானது நேர்த்தியான முறையில் இந்த பிள்ளை செல்வங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அந்த இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொன்று இன்றைய வரம் அந்த அமைப்போடு பயன்படுத்தி கொள்கின்ற கௌரவத்துக்குரிய மல்லிகா அம்மையாரனுடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக இன்றைய தினம் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பதோடு இவர்களுக்கான மதிய போசனை உணவு விருந்தும் இவர்களுக்காக வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம். இந்த ஒரு வேலை திட்டமானது இந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய பயந்து கொண்டிருக்கின்ற அம்மையார் மல்லிகா அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பிள்ளை செல்வங்கள் அனைவரும் பசியாற வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு இந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்பு இன்றைய தினம் முன் வந்திருக்கின்றது. இந்த வேலை திட்டமானது நேற்றைக்கு முன்தினம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு உடனே இந்த வேலை திட்டத்தை செய்து தருவதாக கூறி இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கான உணவுப் பொருட்கள் பொதிகள் கையளிக்கப்படுகின்றது. மாணவர்களுக்கான உணவுகள் கையளிக்கப்பட காத்திருக்கின்றது. அத்தனை வேலை திட்டம் சிறப்புற நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய தலைமை நிர்வாக சபை உறவுகளுக்கும் அதனுடைய பொறுப்பாளர், பொருளாளர், மற்ற ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். காரணம், தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழுத்திடுவேன் என்று கூறியவர் தான் எமது மகாகவி பாரதியார். அந்த பாரதியாரனுடைய ஒவ்வொரு வசனங்களும் கருப்பொருளாக சுமந்து கொண்டிருக்கின்ற மலையக உறவுகள் சமூக நல அமைப்பு இன்றைய தினம் இத்தனை மாணவ செல்வங்களுக்கு, இத்தனை பிள்ளை செல்வங்களுக்கு பசியாற்றி வைக்கப் போகின்றது என்றால் நிச்சயமாக பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இது மாற்றி அமைக்கப்படுகின்றது. ஏனெனில் இன்றைய தினம் பார்த்தோம்னால் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய காலகட்டங்களை பொறுத்த மட்டில் சுயநலம் என்று வாழ்கின்ற மக்கள் தான் அதிகப்படியாக இருக்கின்றார்கள். அதிலும் இந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய பயணில் கொண்ட ஒவ்வொரு உறவுகளும் பொதுநலம் கருதி அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் பகுதியை ஒரு பங்காக ஒதுக்கி இவ்வாறான சமூகம் சார்ந்த வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். அதற்காக இன்றைய தினம் மல்லிகா அம்மையாருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக அந்த அமைப்பினுடைய தலைமை நிர்வாகி கனகா அம்மையாரனுடைய ஆலோசனை கிழங்க இன்றைய தினம் இந்த வேலை திட்டம் உடனடியாக சொற்ப நேரங்களுக்குள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுடைய வேலை திட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் கூற வேண்டும். காரணம், ஒவ்வொரு வேலை திட்டங்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த வேலை திட்டங்கள் யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இவ்வாறான ஒவ்வொரு வேலை திட்டங்களும் சிந்தித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்புகள். ஆகவே இந்த மலையக உறவுகள் சமூக நல அமைப்பு மீண்டும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பதோடு இன்றைய தினம் இந்த மாணவர் செல்வங்களுக்கான இந்த அழகான ஒரு சந்தர்ப்பம், அழகான ஒரு நாளையும் அழகான ஒரு தருணத்தையும் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மலையக உறவுகள் சமூக நல அமைப்பினுடைய அத்தனை நிர்வாக சபை உறவுகளுக்கும் இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற மல்லிகா அம்மையாருக்கும் எங்களது மீண்டும் இதே பூர்வமான மனப்பூர்வமான பிரதான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பொழுதிலிருந்து எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிகளும் எல்லாம் உள்ள இறைவனோட ஆசீர்வாதத்தோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சகல சௌபாகியங்கள் பெற்று எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்று மல்லிகா அம்மையாருக்கு எங்களது மனப்பூர்வமான இதயபூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் மலையக உறவுகள் சமூக நல அமைப்புக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். காரணம்,
ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர்களுக்கு உணவு பற்றாக்குறை வரும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் கை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கைகோர்த்து எங்களோடு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உதவிகளுக்கெல்லாம் எங்களது சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று மெவ்வேலும் மலையகம் சார்ந்து மாத்திரமல்லாது இலங்கை முழுவதுமே இவ்வாறான பல்வேறுபட்ட துறைகளில் சாதிக்க காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு, பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் இவர்களுடைய உதவிக்கரங்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த உதவிக்கரங்கள் மட்டுமல்லாது மலையகம் முழுதும் இவர்களுடைய உதவிக்கரங்கள் ஆங்காங்கே கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மலையக உறவுகள் சமநல அமைப்பு மலையகத்தை மாத்திரமல்லாது இலங்கையை மாத்திரமல்லாது இந்த உலக அளவில் பார்க்கின்ற பொழுது வறுமையினை ஒழித்துவிட வேண்டும், வறுமையின் வாழ்கின்ற மக்களுடைய வறுமையை நாங்களும் சுமக்க வேண்டும் என்று கைகோர்த்து பயணித்துக் கொண்ட இந்த மலையக உறவுகள் சமநல அமைப்புக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று இன்னும் பல்வேறு வேலை திட்டங்களை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் மலையக உறவுகள் சமநல அமைப்பு மீண்டும் ஒரு உதவிக்கரம் நீட்டும், மீண்டும் ஒருவரோடு கைகோர்க்கும் என்று உங்களோடு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது திருமூலர் இந்து தர்ம அறநெறி பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிகின்றான். இன்று எமது அறநெறி பாடசாலையில் முக்கியமான ஒரு நாள். எமக்கு இதுவரை காலமும் பல்வேறு உதவிகளை அளித்து வந்த மலையக உறவுகள் சார்பாக இன்றும் எமது மாணவர்களின் பசியை போக்கும் முகமாக பல்வேறு துன்ப நிலையிலும் இன்று எமக்கு பாரிய உணவு பொதிகளை வழங்கி பாரிய உதவியை செய்த மலையக உறவுகளுக்கு எமது நன்றிகள். இத்தகைய உதவிக்கு பிரதான காரணமாக இருந்த மல்லிகா அம்மாவிற்கு இன்றைய பிறந்த தினம். அவருக்கு எமது பாடசாலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இவருடைய பிறந்த தினத்தில் இன்று எமது மாணவர்கள் அனைவரும் தனது பசிக்காக உணவை அளித்துள்ளார். அது கடவுளின் ஆசீர்வாதத்தோடு அவர் என்றும் நலமாக இருப்பதற்கு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இதுபோல எமக்கு மேலும் உதவிகளை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்றைய நாளில் எமக்கு இந்த உதவு பொதிகளை அளித்த மலையக உறவுகளிற்கும் மல்லிகா அம்மாவிற்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.